இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு தர்றதுக்கு ஒரு நோக்கமே அவர் துதியை சொல்லி வருவதற்காக. ஹல்லேலூயா. பரலோகத்தில் என்ன நடக்கிறதோ அதே தான் பூலோகத்திலே ஆண்டவர் நம்ம கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பரலோகத்தில் சென்டர் பாயிண்ட் இயேசு தான். இயேசு இயேசு எங்கே பார்த்தாலும் அவர் தான். பூலோகத்தில் நம்மளை கொண்டு ஆண்டவர் எங்கே பார்த்தாலும் இதை தான் சொல்ல வைக்கிறாரு. உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் இயேசு தான். ஹல்லேலூயா. உன்னதங்களில் ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அதனால அந்த உணர்வோடு கூட ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை, நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நித்தமும் சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. புனிதரே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை. புனிதரே ஆராதனை, புண்ணியமே ஆராதனை. பூரணமான தேவனே, புலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. பூரணமான தேவனே, புலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை. உன்னதரே உத்தமரே, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை ஆவியே. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஓ அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே,
உமக்கே ஆராதனை, உமக்கே, உமக்கு தான் அப்பா. ஓ உமக்கே ஆராதனை, உமக்கே. அரியணையில் வீற்றிருப்பவரே, ஆட்டுக்குட்டியானவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவர். இடுக்கண் வேளையில், இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீ. கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே, ஓ உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உங்களுக்கு தானப்பா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே. ஓ நன்றி ஆவியானவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அரியணையில் வீற்றிருக்கிறவர், ராஜாவாய் வீற்றிருக்கிறார். கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஆண்டவர் அரியணையில் வீற்றிருக்கிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி பயபக்தியோடு கூட உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே. நோக்கி பார்க்கின்ற அனைவருக்கும் ஏற்ற வேளையில் உணவளிக்கின்றி. சொல்லுங்க கரங்களை. நோக்கி பார்க்கின்ற அனைவருக்கும் ஏற்ற வேளையில் உணவளிக்கின்றி. கையை விரித்து, கையை விரித்து சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்று. ரெண்டு கரங்களை உயர்த்தி, கையை உயர்த்தி சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்று. கையை விரித்து, கையை விரித்து சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறேன். உமக்கே, உமக்கே, உமக்கே ஸ்தோத்திரம்.
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. அவர் ஒருவருக்கே எல்லா துதியும் கன மகிமை. எல்லாம் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஒருவருக்கே துதியப்பா, ஒருவருக்கே கனம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே கனத்துக்குரியவர். நீர் ஒருவரே போற்றுதலுக்குரியவர். எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. நல்ல கரங்களை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து, ஆண்டவரே எல்லா வாயில திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். தேவனே நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர். ஆண்டவரே நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற நேரம், ஆண்டவர் அவருடைய ஜீவனை நமக்குள் ஊதி பலன் கொடுக்கிற நேரம், நமக்குள் இருக்கிற ஆவியை ஆண்டவர் அனல் மூட்டுகிற நேரம், நம்மை பலப்படுத்துகிற நேரம், ஆண்டவர் தலை நிமிர செய்கிற நேரம். எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகள், எல்லாவித அந்தகார கிரியைகள், இப்பொழுது இருக்கிற எல்லா அசமந்தத்தின் ஆவிகள், குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லாவித நுகத்தடிகள் இப்பொழுது நீங்கி போகிறது. நுகங்களை முறிக்கிறவர், கட்டுகளை உடைக்கிறவர், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள், புதிய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். முன்னினைவில் நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றுகிறது. முந்தின தோல்வியை நினைக்காதே, முந்தின தோல்வியை நினைக்காதே. நீ கடந்து வந்த பாதை வனாந்தரம் தான். ரெண்டு கரங்களை உயர்த்த முடியும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனையில என்னை உயிரடைய செய்யுங்கப்பா. ஆண்டவரே நான் வந்த நோக்கம் ஒரு பலனோடு கூட இங்கிருந்து கடன் செல்லணும்ப்பா. இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகள், பிரச்சனைகள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக காரியங்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறது. அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தாவே நீ தருவீராக ராஜா. உலர்ந்து போய் இருக்கலாம், ட்ரை போன்ஸா இருக்கலாம், அப்படி உலர்ந்து போய் இருக்கேன். ஆண்டவர் இந்த ஆறுதலை என்னை உயிர்ப்பிப்பாரா? என்னை திரும்பவும் ஆண்டவர் என்னை இடை கட்டுவாரா? ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை நமக்கு தேவையாமே. இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம உயிர்ப்பிப்பார். எவ்வளோ பெரிய நீங்க நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, உலர்ந்து போய் இருக்கலாம். என்ன பாடக்கூட முடியல, ஆண்டவர் ஆராதிக்க கூட முடியல, அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டத்தில் நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் உங்களை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவரை பார்த்து நம்ம பாட போறோம். ஆண்டவரே உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும். சொல்லுங்க.
உயிர் தெழுந்த வல்லமை. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டும். உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரே உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய உயிரடைய வேண்டுமே. நல்ல இருதயத்தில் இருந்து உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலைகள் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டும். நல்ல கரங்களை தட்டி உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர்த்த வல்லம் இந்த ஆராதனையில் உயிர் தெழுந்த உங்க ஆவிய அனுப்புங்க, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டும். உயிரடையும் உயிரடையும் சபை உயிரடையட்டும். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லம் வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. நாங்கள் உயிரடைய வேண்டும் இயேசுவே, உயிரடைய வேண்டும். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. அப்பா உயிரடைய வேண்டுமே, உயிரடைய எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர், 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 உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர். எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தூக்குகிறவர், எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தூக்குகிறவர், பாதாளத்தில் இருந்தாலும் எங்களை தூக்குகிறவர், எங்களை தூக்குகிறவர், எங்களை தூக்கி நிறுத்துகிறவரே, தூக்கி நிறுத்துகிறவரே, தூக்கி நிறுத்துகிறவரே, தூக்கி நிறுத்துகிறவரே, தூக்கி நிறுத்துகிறவரே, தூக்கி நிறுத்துகிறவரே, இப்பொழுது தூக்கி நிறுத்துகிறேன். நீங்க பரிசுத்தம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம நீ என்ன வாழ்க்கையில எவ்வளவு நீங்க எடுத்த ஸ்டெப் வச்சாலும் அடுத்த நிமிஷமே கீழே இறங்கிருவீங்க. ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையை நினைத்து அவர் சந்தோஷப்பட வேண்டும்.
பாளையம் எங்கும் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். உன்னில் அசுத்தம் காணப்பட்டதென்றால் பாளையம் எங்கும் பரிசுத்தப்படுத்து. உலகத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்காருன்னா எதுக்கு வேறு பிரிச்சிருக்கார்? ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவருடைய சந்ததினா சும்மா பாவ சந்ததி இல்லம்மா, பரிசுத்த சந்ததிமா. ஆண்டவர் இந்த உலகத்துல, பாலான உலகத்துல, துன்மார்க்கம் நிறைந்த அந்த உலகத்துல கர்த்தர் உங்களை என்னை வேறு பிடிச்சிருக்காருன்னா எதுக்குமா வேறு பிடிச்சிருக்காரு? அவருக்கென்று சாட்சியாய் வாழத்தானே, அவருக்கென்று உண்மையா வாழத்தானே. இன்னைக்கு செத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குமா? பரலோகம் இருக்குமா? நீ யோசேப்பா இருந்தா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அனுபவிச்சுக்கிட்டே இருப்ப. உனக்குன்னு ஒரு காலத்தை நேரத்தை வச்சிருப்பாரு. உன் தலையை ஆண்டவர் உயர்த்தி மகிழ பண்ணுவாரு. உனக்கு உண்மையா ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுல உண்மையா ஆண்டவர் பரிசுத்தமா வாழணும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவர் உங்களை உலகத்திலிருந்து வேறு பிரிச்சிட்டாரு அப்படின்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான்மா, பரிசுத்தமாக தான் வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக தான் வாழணும். ரெட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. உங்கள் சரீரத்தை நீங்கள் இப்போ நீங்கள் படைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ அக்கினி உங்களை உங்கள் பலிபீடத்தில் வந்து பட்சிக்கும். அது மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரிக்கும். ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழிப்பீர்கள். உங்களால என்னாலையும் மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் ஜெயிக்க வைப்பாரு. ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? தேவ சமூகத்தில் உண்மையான ஒரு இருதயத்தோடு கூட ஜனத்தை சுத்திகரிச்சாதான் சுகம் கிடைக்கும், சுத்திகரிச்சாதான் சுதந்திரம் கிடைக்கும். இப்படியோ போய்கிட்டு இருந்தாங்கன்னா சத்துருவின் வலையில விழுந்துருவாங்க. இப்படியோ போய்கிட்டு இருந்தாங்கன்னா எதிரி ஜெயிச்சிருவான். இப்படியே போய்கிட்டு இருந்தாங்கன்னா லட்சம் வந்துடும். இப்படியே போய்கிட்டு இருந்தா அவமானம் வந்துடும். அவங்களை எச்சரி. தேவ சமூகத்தில் கண்களை மூடி உங்க இருதயத்தில் திறந்த ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உங்க இருதயம் ஆண்டவருக்கு நேராக திரும்பட்டுமே. இவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாளையம் எங்கும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கீங்க நான் செய்யற தப்பு யாருக்குங்க தெரியும், நான் சாட் பண்றது யாருக்கு தெரியும், நான் இப்பெல்லாம் பண்றது யாருக்கு தெரியும், நீ பண்றது யாருக்கு தெரியாதப்பா. ஆனா உன்னை படைச்சவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காருப்பா. உன்னை ரட்சித்தவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காருப்பா. உனக்காக ரத்த சிந்தினவர் உனக்காக பார்த்துக்கிட்டே இருக்காருப்பா. உங்க அம்மா அப்பா உனக்கு தியாகம் பண்ணல, உன் நண்பர்கள் உனக்கு தியாகம் பண்ணல, அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி அவர் தியாகம் பண்ணிருக்கிறாருப்பா. அதனால ஒரு உனக்காக ஏங்கி கொண்டிருக்கிறா, உனக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறா. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன். இருதயத்திலிருந்து ஒரு இருதய ஏக்கம் உண்டாகட்டும். அப்பா அப்பா நான் உங்களுக்கு பிரியமா வாழணும். கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமா நான் வாழணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு பிரியமா வாழணும், உங்களுக்கு பிரியமா வாழணும். எதுக்கு வாயிலிருந்து வார்த்தைலாம் எதுக்குமா தவறா வருது, எதுக்குமா நீங்க மனம் போல போக்குல பேசுறீங்க? எதனால தெரியுமா? ஆண்டவர் உங்க இருதயத்துல கிரியை செய்ய நீங்க விடல. பாவத்தின் வல்லமை உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த பாவத்தின் வல்லமை நிமித்தம் தான் உங்க வாய் தாறுமாறா பேசிக்கிட்டு இருக்கு. மத்தவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க. எதை விதைக்கிறோம் அதை இருப்ப. யாரும் பார்க்கல, 4 சோத்துக்களை நீ எப்படி பேசலாம், என்ன செஞ்சுக்கலாம்? மோசேக்கு விரோதமா மிரியாம் பேச சொந்த சகோதரி தான். ஆண்டவர் விடவே இல்லை. பெரிய பாவம் செய்யல, யாருக்கு விரோதமா பேசினாலும் அது ஆண்டவருக்கு துக்கம்தான். கணக்கு வச்சிட்டு இருப்பாரு. சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. கண்களை மூடி தேவ சமூகத்துல, தகப்பனே இன்னைக்கு பரிசுத்தம்னா நாளைக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அதனாலதான் இவ்வளவு காரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதுக்கு எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உங்களுக்காக அவர் நிக்க போறாரு. அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஆரும்
தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் உள்ளாளங்கோலத்தை பாரும் தந்தை எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளாளம் கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கேம். ரெண்டு கரங்களை உயர்த்தி மனம் நொந்து பரிசுத்தம் மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி ஜொலித்திடும் சுத்த ஜோதி ஆரோபியே யோவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரி ஆரோபியே யோவேளையில் ஆடியா துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்லை எங்கே பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தம் என் ஜீவன் ஒரு எண்ணம் இருந்தா போதும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமா வாழணும். இப்போ இருக்கிற வாழ்க்கை எனக்கு திருப்தியே இல்லை. இந்த பாவத்தின் வல்லமை என் வாழ்க்கையை மேற்கொள்ளுது. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவருக்கு பிரியமா வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தேவ பிள்ளை இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்தா போதும், ஆண்டவர் தூக்கிடுவார். எல்லாம் உங்க நன்மைக்கு தான், உங்க நன்மைக்கு தான். கர்த்தர் உங்களுக்கு அக்கிரியை செய்யணும். ஒரு ஆகானின் தேட்டு பாளையத்தை நிப்பாட்டிச்சு ஒரு பெரிய ஜெயத்தை தோக்க வச்சுட்டு இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைக்கணும் தான் விரும்புறாரு. உங்களுக்கு நல்ல நல்ல செய்தியை கர்த்தர் கேட்க வைப்பாரு. தூரத்துல இருந்து நல்ல செய்தியெல்லாம் வருமா, நல்ல செய்தியை கேட்பீங்க. நல்ல செய்திகளை கர்த்தர் கேட்க வைப்பாரு. நல்ல செய்தியை கேட்க வைப்பாரு. சத்துருவின் இஷ்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்த வாழ்க்கை தானே எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சதுனால எனக்கு என்னப்பா கிடைச்சது பலன்? பவுல் சொல்றாரு, பாவம் செஞ்சதுனால உனக்கு என்ன கிடைச்சது? முடிவு மரணம் தானே. ஆனா நீ பரிசுத்தமா இருக்கிறது முடிவு நித்திய ஜீவன்ல. நீ பரிசுத்தமா இருந்த அந்த உலகத்திலே லாபம், இந்த உலகத்தை விட்டு போனாலும் லாபம். ஆனா இந்த உலகத்தில் நீ இருக்கும்போது உலகத்திலேயும் நஷ்டம், நீ செத்த பிறகு ஒரு நஷ்டம். இல்ல வேண்டாம், இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், அந்த இச்சை வேண்டாம், அந்த நண்பு வேண்டாம், அந்த தவறான உறவு வேண்டாம், அந்த தவறான காரியம் வேண்டாம், அந்த தவறான மொபைல் வேண்டாம், தவறான அந்த உறவுகள் எதுவும் வேண்டாம். இயேசுவே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் சொல்ல, வாயை திறந்து சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் அர்ப்பணிக்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நான் எதை ஆவில பார்க்கிறேன். நீ எந்த அளவு அர்ப்பணிக்கிறாயோ, அர்ப்பணிக்க ஒரு அற்புதத்தை நீ பார்ப்ப. எதிர்காலத்தில் பார்ப்ப. இப்போ அது கஷ்டமா இருக்கலாம், இப்போ சில நஷ்டமா இருக்கலாம், சில வேதனைகள் இருக்கலாம், சில துன்பங்கள் இருக்கலாம், சில இடர்பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல. லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவாக்க நஷ்டமாக எண்ணி இப்போ சில வேதனைகள் உன் இருதயத்தில் நான் சொல்லும் போது எப்படி நான் அர்ப்பணிக்கிறது, எப்படி நான் விட்டு விடுவது, இந்த உறவை எப்படி விடுவது, இந்த ஐக்கியத்தை எப்படி விடுவது? இவ்வளவு பரவாயில்ல, ஆண்டவருக்காக விடு. இப்போ ஒரு எண்ணம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஆவியானவர் உதவி செய்கிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சொல்கிறோம், இப்பொழுது அவருடைய பாவத்தின் வல்லமைகளை இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது பலிபீடத்திலிருந்து அக்கினி சுட்டரிக்கட்டும். இந்த காரியம் புரியாதுமா? 2 மாசத்துக்கு கழித்து நீ சொல்லுவேன், ஆமா
ஆண்டவர் என் பிள்ளையை தப்பிச்சாரு, என் வாழ்க்கையை தப்பிச்சாரு, இந்த உறவுல இருந்து தப்பிச்சாரு, இந்த காரியத்தில் ஆண்டவர் விடுவிச்சாரு. அர்ப்பணி 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 அர்ப்பணி. ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லு. வாயை திறந்து சொல்லு. வாயை திறந்து சொல்ல இருக்குது ரொம்ப தேவை. ஆண்டவர் ரொம்ப அவசரமான ஒரு காரியத்தை நம்முடைய சபையில் செய்ய போகிறார். மிக அவசரம், மிக அவசரம், மிக அவசரமான காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சில காரியங்கள் இப்போ உனக்கு புரியாது, ஆனா நாளைக்கு உனக்கு புரியும். ஆமா, கர்த்தர் இதுக்காக தான் இந்த காரியத்தை என்கிட்ட எதிர்பார்த்தாரா? இதற்காக தானா? இதற்காக தானா? இவ்வளவு பெரிய நன்மைகளுக்காக தானா ஆண்டவர் இந்த சின்ன காரியத்தை என்கிட்ட எதிர்பார்த்தாரு? நீ சொல்லுவ, ஆண்டவரே நல்ல வேலைப்பா, தப்பிச்சப்பா, நல்ல வேலை ஒப்பு கொடுத்த, நல்ல வேலை என் மனமோன போக்கில் என்னை விடல, என் இஷ்டத்துக்கு என்னை விடல, என்னை இஷ்டத்துக்கு விடல. ஆண்டவர் இஷ்டத்துக்கு விட மாட்டாரு. இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை அது எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும் பாரு. இல்ல இல்ல, ஆண்டவர் விடவே மாட்டாரு. இதயத்திலிருந்து சொல்லி, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே 2 மாசம் கழிச்சு ஒரு நன்மை கையில வரும்போது சொல்வீங்க, நல்ல வேலை ஆண்டவர் இந்த காரியத்தில் என்னை விடுவித்தார். கடைசி ஆண்டவர் சமூகத்தில் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமாய் சொல்ல. வாயத்தில் எல்லா வாயத்திலும் கள்ளம் கபடு இல்லா சொல்லு சொல்லு. ஓ கள்ளம் கபடு. திரும்ப திரும்ப சொல்லு. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமாய். ஒப்பு கொடுங்க. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தம். கள்ளம் கபடு, கள்ளம் கபடு எல்லாம் காத்து கொள்ளுமையா. கள்ளம் அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நான் அர்ப்பணித்து நாவி ஆத்மா சரீரம் நாவி ஆத்மா. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஆண்டவர் சமூகத்தில் நீங்க அர்ப்பணித்தபடினால கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இருதயத்தில் எப்போதும் ஒரு அர்ப்பணம், அந்த எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிரியமா வாழணும். எல்லாம் கையை வச்சு உங்களுக்கு பிரியமா வாழணும். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மீதமுள்ள எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.